1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் என்ன மாதிரியான யோகங்களை தரும். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம ஆல்ரெடி சூரியன்லேருந்து குரு வரைக்கும் மற்ற கிரகங்களோட அந்த கிரகங்கள் சேரும்போது என்ன மாதிரியான யோகங்களை தரும் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போது சுக்கிரனோட மற்ற கிரகங்கள் சேரும்போது என்ன மாதிரியான யோகங்களை தரும், பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுங்கள். சுக்கிரனை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சுக்கிரனோட சேர்ந்த கிரகங்கள் என்னென்ன யோகங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சூரியனோட சுக்கிரன் சேர்ந்தால் என்ன யோகம் தருங்கிறத அதில் பார்த்துட்டோம். அதே போல் சந்திரனோட சுக்கிரன் சேர்ந்தால் என்ன யோகம் தரும், செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்தால் என்ன யோகம் தரும், புதனோட சுக்கிரன் சேர்ந்தால் என்ன யோகம், குருவோட சுக்கிரன் சேர்ந்தால் என்ன யோகம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த கிரகங்களோட ஒரு சேர்க்கையிலையும் சேர்த்து பார்த்துட்டோம். அதனால் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது சுக்கிரனோட சனி சேர்ந்தால் தரக்கூடிய யோகம் என்ன, அதே போல் சுக்கிரனுடைய ராகு சேர்ந்தால் என்ன பலன், சுக்கிரனோட கேது சேர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சுக்கிரனை பற்றி ஒரு தெளிவாக ஒரு விளக்கம் கொடுக்கணும். சுக்கிரன் அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை கொடுக்கறது, அன்பு காதல் அப்படிங்கிறாங்கல்ல, உடல் ரீதியாக ஒரு மன ரீதியாகவும் ஒரு நிறைவை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். இது எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும். ஆணும் பெண்ணும் சேர்ந்த சங்கமத்தினால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். இதுக்கு பேர் கலத்திர காரகன் அப்படின்னு பேர். அதனால் வெறும் திருமணத்துக்கு மட்டும்தான் சுக்கிரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துடக்கூடாது. சுக்கிரனுக்கு பல காரகத்துவங்கள் இருக்குது. குரு எந்த அளவுக்கு புனிதமான கிரகமோ அறிவாளின்னு நம்ம சொல்கிறோமோ அதுக்கு நிகரான அறிவு படைத்தவர் சுக்கிரன். இன்னொரு பக்கம் குரு என்ன பண்ணுவாருன்னா சாத்வீகமான முறையில் அன்பையும் அறிவையும் போதிப்பார். இவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் கடுமையான விஷயங்களையும் போதிப்பார். குரு அறிவு பெட்டகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அறிவு பெட்டகத்தில் எப்படி உடைக்கிறதுங்கிறது ரகசியம் அறிந்தவர் சுக்கிரன். இது நீங்கள் புராண ரீதியாக பார்க்க வேணும், சாதாரண கிரகத்தன்மைகள் ரீதியாக அப்படியே நம்ம பார்த்தா போதும். ஒருத்தவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக சொல்கிறது, அதுக்கப்புறம் கலைகள், அதாவது மக்களை மயக்கக்கூடிய கலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 64 விதமான கலைகள். இந்த 64 விதமான கலைகளுக்கும் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். ஒரு கலையும் உண்டு, ஆனால் ஒரு கலையிலையும் அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற கிரகங்களோட சேர்க்கை அதில் சேர்ந்து வரும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமானாலே சுக்கிரன் தான் அப்படின்றவாங்க. அது தவறு. சினிமாங்கிறது ஒரு கலை. அதுக்குள்ளே என்னென்ன கிரகங்கள் செய்கிறதுனா சந்திரனும் சனியும் சம்மந்தப்பட்டால் தான் சினிமாங்கிறது ஊடகங்கிறது அந்த இடத்துல வரும். அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது 64 கலைகளுக்கும் பொதுவானவர். கலை அப்படின்னு பேர் வந்தாலே கலை அப்படிங்கிற வார்த்தைக்கே பொருள் சுக்கிரன் தான். சுக்கிரன் வலிமையாக இருக்கிற ஒரு ஜாதகத்தில், வலிமைனா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பதை விட 6, 8, 12 போன்ற மறைவிடங்களில் இருக்கும்போது அதற்கு வலிமை அதிகம். இதுதான் சொல்கிறாங்க. மறைவிடங்களில் அதிக பலனை கொடுப்பவர் சுக்கிராச்சாரியார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தாலோ, இப்போ ரிஷபத்துலேயோ துலாமிலேயோ இருந்ததுன்னா ஆட்சி, மீனத்தில் இருந்தால் உச்சம். அப்போ சுக்கிரன் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருப்பதை விட அவர் 6, 8, 12 மறைந்திருந்தால் அவர்கள்தான் இந்த உலகத்தில் உள்ள முழுமையான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் அனுபவிப்பார்கள். சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க, எதுவுமே கையில் போட்டிருக்காம ரொம்ப எளிமையாக வராங்கல்ல, இதுதான் சுக்கிரன் கொடுக்கும். சுக்கிரன் இதே ஒரு நீச்சமாகி இருந்தாலோ 6, 8, 12 மறைஞ்சி இருந்தாலோ சாதாரண நபர்களாக இருந்தால் கூட கையில் 5 விரல் இருக்குன்னு 5 விரலுக்கு மோதிரம் போட்டுருவாங்க. நகையெல்லாம் அதிகமாக போட்டுக்கிறாங்கல்ல, இவர்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் மறைவிடத்தில் இருக்கும் அல்லது நீச்சமாக இருக்கும். இதுதான் மேஜர். இல்லை உச்சமாக தான் இருக்குது, நகை இப்படி போட்டிருக்காங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து லக்னத்தை மற்ற விஷயங்கள் அதை இருப்பிடத்தை கொஞ்சம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சுக்கிரன் எந்தெந்த கிரகங்களோட சேர்ந்தால் என்னென்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் சனியோடு சேர்ந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். சுக்கிரனும் சனியையும் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எப்போதுமே இணை பிரியாத நண்பர்கள். இவங்களை தொட்டால் அவங்கள விட மாட்டார், அவங்கள தொட்டால் இவங்க விட மாட்டாங்க. அதாவது அன்புக்கும் நட்புக்கும் ரொம்ப நெருக்கமான மனிதர்கள். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு நண்பன் தவறு செஞ்சுட்டான்னு அவங்ககிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொள்ளையர்னு கொடுத்துருவாங்க கன்னத்தில். என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியும் போடாங்கிறான்ல, அந்த மாதிரி அந்த அழகான பொண்ணுங்க புருஷனை நீ மட்டும் செய்யலைன்னா நான் சாப்பிடாமல் உட்காந்துருப்பேன்னு அடம் பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு அன்பு கட்டளை, அன்பு விலங்க போடக்கூடிய அது ரெண்டும் சேர்ந்தாலே அந்த மாதிரி ஒரு விஷயம். புருஷன் சாப்பிட்லன்னா பொண்டாட்டி சாப்பிட மாட்டா, இந்த மாதிரிலாம் சில இடங்களில் இருக்காங்கல்ல. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, நீ சாப்பிட்ல இதெல்லாம் செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கோம் பொண்ணுங்க. இது தொல்லைக்கு பயந்துட்டு எதுவும் சாப்பிட வேண்டியதாக இருக்குப்பான்னு சாப்பிடுவாங்கல்ல. இது ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா அடங்காத கலத்திரம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது என்ன அடங்காத கலத்திரம்னா புருஷனுக்கு கட்டுப்பட மாட்டான்னு அர்த்தம் இல்லை. இவன் சொல்கிறத அவன் கேட்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல வேணாம். கேட்குறதெல்லாம் கொடுத்துருவாவ, என்ன ஒன்று இவன் சொல்கிறத அவன் கேட்கணும், அவ்வளோதான். நீ சொல்கிறது சரிதாம்மான்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, எதிர்த்து பேசினா பிரச்சனை ஆகிடும். அதே போல்
ஆண்களும் அப்படி தான். அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. சொல்கிறது மட்டும் ஊன்னு கேட்டுக்கம்மா, ரைட் நமக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு இருந்துட்டால் ஓகே. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, அடங்காத கலத்திரம்ங்கிறான். அந்த அன்புங்கிறது பார்த்திங்கன்னா எல்லை மீறி அன்பாக இருக்கும். சுக்கிரனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் பணத்துக்கு எந்த காலத்திலும் பஞ்சமே வராதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பணத்துக்கு பஞ்சமே வராதுன்னா அவங்க தான் கோடீஸ்வரனாக இருப்பாங்களா அப்படின்னு கேள்வி அல்ல. அதாவது பணம் வற்றி போகாமல் நமக்கு என்ன தேவையோ அது எந்த ரூட்லேருந்து வருதுன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த பழைய காலத்து பாட்டில் கேட்கும்போது, இனிக்கும் அச்சு வெல்லம் எள்ளு புண்ணாக்கும் எடுத்து தரேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், பழைய பாட்டு, இளையராஜா பாட்டில். இந்த எள்ளுங்கிறதே நம்ம என்ன சொல்லுவோம், சனியை தானே சொல்லுவோம். எள்ளுங்கிறது சனிக்கோட அடையாளம். எள்ளு புண்ணாக்குங்கிறது மாடு மட்டும் திங்கிறது இல்லை, மனிதர்களும் சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த செக்கில் ஆடின எள்ளு புண்ணாக்கு இருக்குல்ல, நாட்டு செக்கில், அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதுதான் சுக்கிரன் சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது. நம்ம எள்ளு உருண்டை கூட சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்டாக இருக்குது, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இல்லையா, அதுதான் சுக்கிரன் சனி காம்பினேஷன். மேக்சிமம் நல்ல பலன்களையே தான் கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பண விஷயங்கள் இருக்குல்ல, அதில் மேக்சிமம் நெருக்கடியில் சிக்கி கீழே விழுந்துடாமல் அப்படியே கொஞ்சம் நம்மளை கை கொடுத்து கூட்டு போகிறது இந்த சுக்கிரன் சனி காம்பினேஷன். ஸோ இது இருக்கிறது உண்மையிலே நல்லது தான். இதில் என்னென்னா, இது போய் இந்த பகை வீட்டில் உட்காந்துருவோ பாதகஸ்தானத்துலேயோ உட்காந்துதுன்னா நல்ல பலனை கொடுக்காது. அதையும் சேர்த்துட்டு தான் நம்ம இதை பலன் சொல்கிறதுக்கு பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது போது சுக்கிரனோடு ராகு சேர்ந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கறது, பணத்தை கொடுக்கறது, இனிப்பான சம்பவங்களை கொடுக்கறது, இப்படி பல விஷயங்களை எடுத்துகிட்டு வருவோம். இந்த சுக்கிரனோடு ராகு சேர்ந்தால் அப்படின்னா இந்த சுக்கிரனோட தன்மை இருக்குல்ல, இதை அதிகப்படுத்தி கொடுத்துரும். அப்போ சுக்கிரன் இந்த இடத்துல உங்களுக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு கல்வி குறித்த தன்மைகளை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்துரும். வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம்னா வாகனத்தன்மையை கூட்டி கொடுத்துரும். இல்லை பணம் சம்மந்தப்பட்ட இடத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா வர வர பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த ராகு ஏற்பாடு பண்ணிடும். ஒன்றும் இல்லை, அதோட தன்மை தான். அந்த தன்மை எந்த இடத்துல இருக்க சுக்கிரன் என்ன வலிமையோடு இருக்கோ அதில் போய் ராகு சேரும்போது சுக்கிரனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை எல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்குறது அந்த ராகுவோட வேலை. அடுத்தது, இதே சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கெடு பலன்கள் தான் அந்த இடத்துல இருந்தால் கொடுப்பார்னா அந்த கெடு பலனையும் அதிகமாக கொடுத்துருவார். இவருக்கு என்னென்ன வேலை, 10 கிலோமீட்டர் போகிற வேகத்தில் போகிற வண்டியை 50 கிலோமீட்டர் ஆக்குறது தான் ராகுவோட வேலை. அப்போ அதனால் என்ன ஆகுன்னா, இப்போ இந்த சுக்கிரனும் ராகும் சேரும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்னா, சுக்கிரன் மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபர் இல்லையா, அப்போ கூடவே ராகு சேரும்போது என்ன பண்ணும், அந்த மகிழ்ச்சியோட தன்மையை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ அவங்க தொழிலில் ஈடுபட்டாங்கன்னா அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் ஸ்பீடாக்கிக்கிட்டே போகும், அதிகப்படுத்திக்கிட்டே போகும். அப்போ ராகுவை பொறுத்தவரை ஒரு வண்டிக்கு கொடுக்கக்கூடிய ஆக்சிலரேட்டர் மாதிரி அதோட வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறதுனால சுக்கிரன் அந்த லக்னத்துக்கு அந்த ஜாதகத்தில் என்ன தன்மையில் இருக்காரோ அவர் எப்படி செயல்படுவாரோ அந்த தன்மையின் வேகத்தை கூட்டி கொடுப்பதை இந்த ராகு செஞ்சிடுவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரி, இப்போது சுக்கிரனோடு கேது சேர்ந்தால் என்ன, இதுதான் ரொம்ப மோசமான காம்பினேஷன் அப்படின்னு எடுக்கணும். ஏன்னா சுக்கிரனுங்கிறது முழுக்க மகிழ்ச்சியை குறிக்கிறது. கேதுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாத்தையுமே ஒன்றுத்துலேயும் கசப்பான அனுபவத்தை கொடுத்து நம்மளை ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். பொதுவாக கேது எந்த கிரகத்தோடையும் சேராமல் இருக்கிறது நல்லது. கேது தனிச்சிருந்தால் கூட 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கணும். எங்கே இருந்தாலும் இது நமக்கு இடையூறு தான் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இடையூறை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் கேது. அது எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த கிரகத்தோட தன்மையை அது கட்டுப்படுத்திடும். இல்லாட்டி என்ன பண்ணும், எதிர்பக்கம் திருப்பி விட்டுவிடும். அதனால தான் அந்த கேது சுக்கிரனோடு சேராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ சுக்கிரனை கலத்திரக்காரகன்னு சொல்கிறோம்ல, ஜென்ரலாக கான்செப்ட். இதோட கேது சேரும்போது என்ன ஆகும்னா, வாழ்க்கை துணையால் கடைசி வரைக்கும் மனநிறைவு அடைய முடியாத ஒரு சூழ்நிலை தான் அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இதுதான் சுக்கிரனோட மற்ற கிரகங்கள் சேருவதனால் ஏற்படக்கூடிய பலன்கள். சுக்கிரனுடன் மற்ற கிரகங்கள் சேரும்போது என்ன மாதிரியான யோகங்களை தரும் அப்படின்னு தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.